ஒகேனக்கல்லாம் சும்மா ஷார்ட்ஸில் வந்துட்டு வேறு லெவலாக பார்த்துருப்போம். ஆனால் ஒகேனக்கலோட ஒரு சைடை நான் காமிக்கிறேன், இன்னொரு சைடை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலில் தான் இருக்கோம் கைஸ். இந்த ஒகேனக்கல் விலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விலாக் எப்போ ஷூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி. இந்த விலாகுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சும்மா வந்து ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தான். அப்படி அந்த வியூவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செமையாக தான் இருக்கும் அப்படியே பேக்ரவுண்டில் காமிக்கிறப்ப. ஆனால் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு. அதெல்லாம் அப்படியே நீங்களே பாருங்கள். மசாஜ் ஒரு சைடு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து மசாஜ், பசங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து மசாஜ். ஒரு ஆளுக்கு 400 ஃபேர் பண்ணுறாங்க. அவங்களே எண்ணெயும் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மசாஜ் வேறு லெவலில் பண்ணி விட்றாங்க. பசங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ஒருத்தனே சொல்லலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து சரக்கு அடிக்கலாம். அது மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த சம்மர் டயத்தில் ஃபேமிலிலாம் போகலாமான்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள். சும்மா ஷார்ட்ஸில் காமிக்கிற மாதிரி கூட்டம்லாம் வந்து கம்மியாலாம் இல்லை, உண்மையாக வேறு லெவல்லே இருக்குது கூட்டம். அப்படி ஸ்டார்டிங் நம்ம வந்து குளிக்கிற இடத்துலேருந்து எண்டிங் ஃபால்ஸ் வரைக்குமே நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். பரிசெல்லாம் 1500 3000 3500 வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அந்த லெவல் க்ரௌடு இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கோவர் பிரிட்ஜு. இதுக்கு போகிறதுக்கு ப்ரைஸ் வந்து 20 rupees. ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அங்கே காமிக்கிற பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஃபால்ஸு. சும்மா எக்கச்சக்க கூட்டம். அங்கே நம்ம குளிக்கிற தண்ணி தான் இங்கே வருது. அந்த லெவலுக்கு சரியான கூட்டம். பரிசல்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 3000 அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பரிசல் வந்துட்டு உண்மையாகவே ஒர்த்து தான். அது வந்து நீங்கள் வந்து ரேட்டு கம்மி பண்ணி பேசி கூட போகலாம். பரிசலில் போகிறது நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் பரிசல்லே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போடுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சரியான கூட்டம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு சம்மர் டைமில் வந்துட்டு இந்த இடமும் ஒகேனக்கலும் சரியான கூட்டமாக தான் இருக்குது. ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நம்ம பரிசலில் பார்த்துட்டு வருவோம். ஆனால் பரிசலுக்கு இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டு தான். அதெல்லாம் நம்ம எதாக இருந்தாலுமே கொஞ்சம் பேரம் பேசி தான் போய் ஆகணும்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சும்மா இப்படி ஒரு பிஜிஎம் போட்டு பார்த்துட்டோம், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பிஜிஎம் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வியூ தான். இந்த ஒரு வியூக்காகவே ஹேங்கிங் பிரிட்ஜில் 20 ரூபா கொடுத்தா இந்த இடம் ஒர்த்து. பாக்கி எல்லா இடத்தோடையும் இந்த இடம் கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே வெளில போனீங்கன்னா மீன் வறுவல் போலி அது இதுன்னு எல்லாமே இது பண்ணுவாங்க. அதெல்லாம் விருப்பம் தான் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அந்த தண்ணியில் மேலேயே ஃபஸ்ட்டு காமிச்சா அந்த இடத்துல குளிச்சிங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட்டான பிளேஸு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் இது வந்துட்டு புளியஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருப்பாங்கள்ல, அங்கே போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இடுப்பு உயரத்துக்கு தான் தண்ணி இருக்கும். உண்மையாகவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அங்கேயுமே. ஆனால் இதே மாதிரி பாறை அது மாதிரி தான் இருக்கும். நான் அதோடய வீடியோவும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் அந்த பிளேஸும் செம்மையாக இருக்கும். அங்கே ஆனால் தண்ணி வருதான்னு தெரில. நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் கைஸ், தண்ணி வருதா இல்லையான்னு நான் விசாரிச்சுட்டு. இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரிக்குலேருந்து ஒரு பக்கம் தான் ஒகேனக்கல். இந்த டயத்தில் கண்டிப்பாக போகணும். ஃபேமிலிஸ் கண்டிப்பாக போகணும். பசங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக இருந்துட்டு வரலாம் கைஸ். தேங்க்யூ.